विना वेङ्कटेशं ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ। ஓம் நமோ வெங்கடேசாய. குன்றமேந்தி குளிர்மழையை காத்தவன் அன்று ஞாலம் அளந்தபிரான் பரன் சென்று சேர்த்தொழ நம் வினை ஓயுமே என்று அந்த பகவானை செவித்துக்கொண்டு இதோ இப்பொழுது நாம் ஸ்ரீனிவாச மங்காபுரத்திலிருந்து வருடாந்திர பிரம்மோற்சவம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த வருடாந்திர பிரம்மோற்சவத்தின் 3வது நாளாக இன்று இப்பொழுது எம்பெருமான் முத்துப்பந்தல் வாகனத்திலே நாம் சேவித்து கொண்டிருக்கிறோம். இங்கே இந்த முத்துப்பந்தல் என்பது பார்க்கடலை கடையும் பொழுது அந்த முத்துக்கள் கூட அவிர்பவித்தன, அந்த 16 வஸ்துக்களிலே முத்துக்கள் கூட அவிர்பவித்தன என்றும், ஆகையால் அந்த எம்பெருமானுக்கு முத்துக்கள் என்றால் மிகவும் விருப்பம் என்றும், ஆகையால் அந்த முத்துக்களால் ஆன ஒரு மண்டபத்து போல் அமைத்து அதிலே அந்த எம்பெருமான் குடிகொண்டு இதோ திருவீதி உலா வந்து கொண்டிருக்கிறார். அந்த பகவானை செவிக்கலாம். ஸ்ரீனிவாச மங்காபுரம் கோவிலிலே இதோ அழகான அந்த வண்ண மின்விளக்குகள் புஷ்பங்களால் அலங்காரம் செய்யப்பட்ட அந்த முத்து பந்தலிலே இதோ அந்த பகவான் நமக்கு காட்சி தந்து கொண்டிருக்கிறார். செவிக்கலாம் அந்த பரந்தாமனை. அதாவது அங்கே அந்த கல்யாண வெங்கடேஸ்வரருடைய வருடாந்திர பிரம்மோற்சவத்திலே ஸ்ரீதேவி பூதேவி சமேத்தனாய் கல்யாண வெங்கடேஸ்வரராகவும், இதோ இங்கே முத்துப்பந்தல் வாகனத்திலே நமக்கு அந்த கண்ணபிரான் வந்து எழுந்தருளி இதோ தன்னுடைய தேவியர்களுடன் நமக்கு காட்சி தந்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த கிருஷ்ண பகவானை செவித்து கொண்டு இன்றைய முத்துப்பந்தல் வாகனத்திலே செவிக்கலாம் அந்த பரந்தாமனை. திருமலை அப்பன் என்கிறார்கள். அதாவது திருமலையிலே மலையப்பன்
இங்கே வேங்கட கிருஷ்ணனாக தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த முத்து பந்தலை பார்க்கும் பொழுது ஆண்டாள் சொன்ன கனவு விருத்தம், அதாவது கனவு விருத்தாந்தத்தின் நினைவு வருகிறது. மத்தளம் அடிக்கவும் ரேகைகளுடன் கூடிய சங்குகள் ஊதவும் முத்து மாலைகள் நிறைந்து தாழ தொங்கவிடப்பட்டுள்ளன. அந்த பந்தலின் கீழ் மதுசூதனன் என்ற கைத்தலத்தை பற்றுவதாக தான் கனவு கண்டதாக ஆண்டாள் தன்னுடைய தோழிகளிடம் கூறும் படலம். அப்படி ஆண்டாளுடைய நினைவிற்கு அந்த எம்பெருமான் வந்து இதோ இங்கே அந்த ஸ்ரீனிவாச மங்காபுரத்திலே நடைபெற்று கொண்டிருக்கும் வருடாந்திர பிரம்மோற்சவத்தில் 3வது நாளாக இப்பொழுது நாம் முத்துப்பந்தல் வாகனத்திலே அந்த வேங்கட கிருஷ்ணனாக நாம் அந்த பகவானை சேவித்து கொண்டிருக்கிறோம். அன்றைய தினம் ஆண்டாள் கனவில் முத்துப்பந்தல் வந்தது. ஆனால் இன்றோ நம் நினைவில், அதாவது நிஜமாகவே முத்துப்பந்தலை இங்கே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த முத்துப்பந்தலின் கீழ் திருமலை அப்பன் ஸ்ரீதேவி பூதேவி சமேதனை நமக்கு அங்கே சேவை சாதித்தான். இங்கே வேங்கட கிருஷ்ணனாக அந்த இருவர் தேவியர்களுடன் சேர்ந்து நமக்கு காட்சி தந்து கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட அந்த கிருஷ்ண பகவானை இதோ நாம் முத்துப்பந்தல் வாகனத்திலே தன்னுடைய தேவியர்களுடன் சேவை சாதிக்கும் கைங்கரியத்தை திருவீதி உலா வந்து கொண்டிருக்கும் அந்த விசேஷமான வேளையிலே நாம் சேவித்து கொண்டிருக்கிறோம். இந்த கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி நித்தியவாசம் செய்து கொண்டிருக்கும் ஸ்ரீனிவாச மங்காபுரம் நமக்கு எல்லா விதமான நன்மைகளையும் தரக்கூடியதாக விளங்குகிறது. ஸ்ரீனிவாசனுடைய தயை என்கின்ற கரும்பஞ்சாறு பிரவகித்து அப்படியே திடமாகி கற்கண்டாக மாறி ஒரு மலையாகவே மாறி இருக்கிறது திருமலையிலே. அந்த மலையைத்தான் திருமலை ஆழ்வார் என்று வைஷ்ணவர்கள் சொல்லுவார்கள். இதோ அந்த பகவானையும் நாச்சிமார்களையும் தாங்கிக் கொண்டு அந்த முத்துப்பந்தல் வாகனத்திலே நாம் திருவீதி உலா வந்து கொண்டிருக்கும் அந்த பகவானை சேவித்து கொண்டிருக்கிறோம். அதேபோல் கண்ணன் அடியினை எமக்கு காட்டும் வெறுப்பு, கடு வினையர் இருவினையும் கடியும் வெறுப்பு, திண்ணமது வீடென்ன திகழும் வெறுப்பு, தெளிந்த பெரும் தீர்த்தங்கள் செறிந்த வெறுப்பு, புண்ணியத்தின் புகழிதன்ன புகழும் வெறுப்பு, பொன்னுலகில் போகமெல்லாம் புணர்க்கும் வெறுப்பு, விண்ணவரும் மன்னவரும் விரும்பும் வெறுப்பு, வேங்கட வெற்பென விளங்கும் வேத வெற்பே என்று அந்த பகவானை விதமாக ஆழ்வார்கள் மங்களாசாசனம் செய்தார்கள். அதேபோல் இங்கே ஸ்ரீனிவாச மங்காபுரத்திலே ஒவ்வொரு ஆண்டும் விசேஷமாக நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த கல்யாண வெங்கடேஸ்வரருடைய கோவிலிலே வருடாந்திர பிரம்மோற்சவத்திலே இப்பொழுது நாம் சேவித்து கொண்டிருப்பது முத்துப்பந்தல் வாகனம்.
हरे मुरारे मधुकैटभारे गोविन्द गोपाल मुकुन्द शौरे 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 अनन्ता श्रीधर गोविन्द केशव अनन्त श्रीधर गोविन्द केशव मुकुन्द माधव नारायण हरे मुकुन्द माधव नारायण हरे अनन्ता श्रीधर गोविन्द केशव अनन्त श्रीधर गोविन्द केशव मुकुन्द माधव नारायण हरे मुकुन्द माधव नारायण हरे हरे मुरारे देवकी तनया गोपिका रमणा देवकी तनया गोपिका रमणा देवकी तनया गोपिका रमणा देवकी तनया गोपिका रमणा भक्त उद्धारण त्रिविक्रमा भक्त उद्धारण त्रिविक्रमा देवकी तनया गोपिका रमणा देवकी तनया गोपिका रमणा भक्त उद्धारण त्रिविक्रमा भक्त उद्धारण त्रिविक्रमा हरे मुरारे मधुकैटभारे गोविन्द गोपाल मुकुन्द शौरे हरे मुरारे हरे मुरारे मधुकैटभारे गोविन्द गोपाल मुकुन्द शौरे हरे मुरारे मधुकैटभारे गोविन्द गोपाल मुकुन्द शौरे अनन्ता श्रीधर गोविन्द केशव अनन्त श्रीधर गोविन्द केशव मुकुन्द माधव नारायण हरे मुकुन्द माधव नारायण हरे हरे मुरारे मधुकैटभारे हरे मुरारे मधुकैटभारे गोविन्द गोपाल मुकुन्द शौरे गोविन्द गोपाल मुकुन्द शौरे हरे मुरारे देवकी तनया गोपिका रमणा देवकी तनया गोपिका रमणा भक्त उद्धारण त्रिविक्रमा भक्त उद्धारण त्रिविक्रमा देवकी तनया गोपिका रमणा देवकी
நமோ வெங்கடேசாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. பகவானே கிருஷ்ண பரமாத்மாவே கோவிந்தா கோவிந்தா என்று நாம் இப்பொழுது சேவித்து கொண்டிருக்கிறோம். அந்த அழகான பாடலை கேட்டோம் கிருஷ்ணனை பற்றி. இதோ ஸ்ரீனிவாச மங்காபுரத்திலே நடைபெற்று கொண்டிருக்கும் வருடாந்திர பிரம்மோற்சவத்திலே 3வது நாளாக இன்று பகவான் முத்துப்பந்தல் வாகனத்திலே பகாசுர வதை என்ற அலங்காரத்திலே ருக்மிணி சத்யபாமாவுடன் இங்கே எழுந்தருளி திருவீதி உலா வந்து கொண்டிருக்கிறார் முத்துப்பந்தல் வாகனத்திலே. அந்த பகவானை செவித்து கொண்டு கஷ்டம் என்றால் இஷ்டமாக வந்து நமக்கு அருளி செய்யும் பகவான் தீராத விளையாட்டு பிள்ளை என்று கூறுவார்கள். அப்படி சிறு வயதிலிருந்தே யாருக்கேனும் ஆபத்து என்றாலும் சரி, இல்லை யாராவது சண்டையிட்டு கொண்டிருந்தாலும் சரி, அங்கே சென்று அவர்களுடைய கஷ்டங்களையும் தீர்க்கும் அந்த பரமாத்மா இதோ கல்யாண வெங்கடேஸ்வரர் கோவிலில் ஸ்ரீனிவாச மங்காபுரத்திலே நடைபெற்று கொண்டிருக்கும் வருடாந்திர பிரம்மோற்சவத்திலே 3வது நாளாக இன்று முத்துப்பந்தல் வாகனத்திலே பகாசுர வதையாக அங்கே அலங்காரத்திலே நமக்கு சேவை சாதித்து கொண்டிருக்கிறார். இந்த வேங்கட கிருஷ்ணனுடைய திருவடிகளை நமக்கு விளக்கி காட்டுகிறது அந்த வேற்பு என்பது. நம்முடைய பாவங்களை எல்லாம் போக்கடித்து விடுகிறது. இங்கே வந்தாலே நிச்சயம் மோட்சம் உண்டு என்றும் நரகத்திற்கு செல்ல வேண்டாம் என்ற நிலை விளங்குகிறது. அந்த ஸ்ரீனிவாச மங்காபுரம் கூட அப்படித்தான் திருமலையை போன்றவே அந்த பகவான் எப்படி நமக்கு அருளி செய்கிறாரோ அதுபோல் இங்கும் அருளி செய்து கொண்டிருக்கிறார். இதோ அந்த கோவில் மதில் சுவர்களில் வண்ண மின் விளக்குகளால் அலங்காரம் செய்து பூலோக ஸ்வர்க்கமாக நமக்கு காட்டிக்கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த கல்யாண வெங்கடேஸ்வரருடைய வருடாந்திர பிரம்மோற்சவத்திலே நாம் இப்பொழுது 3வது நாளாக முத்துப்பந்தல் வாகனத்திலே ருக்மிணி சத்யபாமா பகாசுரவதையுடன் நாம் இப்பொழுது சேவித்து கொண்டிருக்கிறோம். இந்த தலத்திலே எத்தனையோ, அதாவது திருமலையிலே நாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது திருமலையிலே புண்ணிய தீர்த்தங்கள் ஏராளம். ஆகாச கங்கை, பாபநாசம், ராமகிருஷ்ணா, தும்புரு தீர்த்தம், சுவாமி புஷ்கரணி என்ற திருக்குளம் என்று இங்கே 66 புண்ணிய கோடி தீர்த்தங்கள் உள்ளன. அதேபோல் ஸ்ரீனிவாச மங்காபுரத்திலே கோவிலுக்கு எதிரே உள்ள புஷ்கரணி மிகவும் விசேஷமானது. அந்த பகவானுடைய பிரம்மோற்சவத்தின் இறுதி நாளான தீர்த்தவாரி இந்த புஷ்கரணியில் தான் செய்யப்படுகிறது. அதாவது சக்கர ஸ்நானம் என்று கூறுவார்கள். எம்பெருமான் நாராயண வனத்திலே அங்கே பத்மாவதி தாயாரை திருமணம் செய்து கொண்டு இந்த கல்யாண வெங்கடேஸ்வரர் நித்தியவாசம் செய்யும் ஊரான ஸ்ரீனிவாச மங்காபுரத்திற்கு வந்து இங்கே 6 மாத காலம் தங்கி அதன் பிறகு திருமலைக்கு சென்றார் என்று புராணங்கள் கூறுகின்றன. 14வது நூற்றாண்டிலே இந்த கோவிலானது அமைக்கப்பட்டு அந்த பகவானுக்கு கைங்கரியங்கள் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன. 1967ஆம் ஆண்டு சுந்தராச்சாரியார் என்பவரிடமிருந்து கோவிலுடைய பராமரிக்கும் பொறுப்பை திருமலை திருப்பதி தேவஸ்தானம் ஏற்றுக்கொண்டு அந்த கோவில் வளர்ச்சி பணிகளை எல்லாம் செய்து பழுது பார்த்து திரும்பவும் 1981ஆம் ஆண்டிலிருந்து பிரம்மோற்சவ கைங்கரியத்தை ஏற்பாடு செய்து இதோ வரிசையாக 43 ஆண்டுகள் அந்த பகவான் பிரம்மோற்சவ கலைகளிலே பிரம்மோற்சவ நிகழ்ச்சிகளிலே பங்கு கொண்டு பக்தர்களை அனுகிரகம் செய்து கொண்டிருக்கிறார். இதோ இங்கே விளையாடி கொண்டிருக்கும் சிறுவர்கள் கூட அந்த கிருஷ்ணனைப் போலவே மெய்மறந்து தங்களுடைய பக்தியை கைங்கரிய ரூபத்திலே கோலாட்டங்கள் ஆடியும் பாடல்கள் பாடியும் நடனங்கள் ஆடியும் அந்த பகவானுக்கு சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பகவான் நமக்கு எப்படி தோன்றுகிறார் தெரிகிறார் என்று பார்க்கும் பொழுது முத்துப்பந்தல் வாகனத்திலே பகாசுரவதை என்று கூறும் அந்த கிருஷ்ண பரமாத்மா ருக்மிணி சத்யபாமை என்ற அலங்காரத்திலே நமக்கு சேவை சாதித்து திருவீதி உலா வந்து கொண்டிருக்கிறார். அதேபோல் இங்கே
நித்தியவாசம் செய்து கொண்டிருக்கும் கல்யாண வெங்கடேஸ்வரர் ஸ்ரீனிவாசனாகவும் திருமலையிலே வேங்கடவனாகவும் எழுந்தருளி அங்கே என்னென்ன கைங்கரியங்கள் எப்படி அந்த எம்பெருமானுக்கு செய்யப்படுகின்றனவோ அத்தனை கைங்கரியங்களும் அத்தனை சேவைகளும் கூட இந்த எம்பெருமானுக்கும் நடைபெற்று கொண்டிருக்கிறது வைகானச ஆகம சாஸ்திர முறைப்படி. ஆகவே பக்தர்களே, திருமலைக்கு சென்று எம்பெருமானை செவிக்க வேண்டும் என்றில்லை. இந்த ஸ்ரீனிவாச மங்காபுரத்திலே எழுந்தருளியிருக்கும் அந்த கல்யாண வெங்கடேஸ்வரரை செவித்து கொண்டால் கூட போதும். ஏனென்றால் அங்கே சென்று பக்தர்கள் கூட்டம் ஏராளமாக இருக்கும் பொழுது நிராசையுடன், அதாவது பகவானை பார்க்கவில்லையே என்ற ஒரு நிராசையுடன் திரும்பி வருகிறார்கள் சில பக்தர்கள். அப்படிப்பட்டவர்கள் இங்கே இந்த கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி நித்தியவாசம் செய்து கொண்டிருக்கும் ஸ்ரீனிவாச மங்காபுரத்திற்கும் சென்று அந்த பகவானை சேவித்தால் கூட இருவரும் காட்சி தருகிறது ஒரே மாதிரிதான். ஆனால் இங்கே அந்த பகவானுக்கு கல்யாண வெங்கடேஸ்வரர் என்ற நாமத்தோடனும் திருமலையிலே வேங்கடவன் என்கின்ற மலையப்பனும் ஒரே விதமாக நமக்கு காட்சி தந்து அருளி செய்கிறார்கள். அப்படிப்பட்ட பகவானுடைய இந்த வருடாந்திர பிரம்மோத்சவத்திலே நாம் சேவித்து கொண்டிருக்கிறோம். 3வது நாளாக முத்துப்பந்தல் வாகனத்திலே கர்நாடகா மாநிலத்திலே ஒரு தலம் கைவாரா என்று கூறுவார்கள். அந்த கைவாரா க்ஷேத்திரத்திலே பாண்டவர்கள் அஜ்ஞாதவாசம், அதாவது யாருக்கும் தெரியாத ஒரு வாசத்தை ஏற்படுத்தி கொண்டு அங்கே நிவாசம் செய்து கொண்டிருப்பார்கள். அந்த தலத்திலே, அதாவது அந்த கைவாரா க்ஷேத்திரத்திலே 4 யுகங்களான 4 யுகங்களுக்கும் நாம் சேவிக்கும் பெருமாள்களை அங்கு சேவிக்கலாம். கிருத்த யுகத்திலே அமரநாராயண சுவாமி, திரேதா யுகத்திலே ராமபிரான், துவாபர யுகத்திலே கிருஷ்ண பகவான், கலியுகத்திலே மற்றும் கைவார சுவாமி என்று இவ்விதமாக 4 யுகங்களிலும் அங்கே எம்பெருமானை செவித்து கொண்டு அந்த பாண்டவர்கள் அங்கே அஜ்ஞாதவாசம் செய்து கொண்டிருக்கும் வேளையிலே தினந்தோறும் இந்த பகாசுரன் என்பவன் அங்கே ஒரு சிறு மலையிலே அந்த மலையின் மீது குடிகொண்டிருப்பான். அவனுக்கு தினந்தோறும் ஒரு வண்டி சாதத்தை கொண்டு போய் கொடுத்து அவனுடைய பசியை ஆற்ற வேண்டும். பீமசேனன் எப்படியோ அதே போல்தான் இந்த பகாசுரனும் கூட. 6 மாத காலம் தூக்கம், 6 மாத நித்திரை, 6 மாத காலம் சாப்பாடு. இவ்விதமாக அங்கே அந்த பகாசுரன் இருப்பான். அவன் ஒரு மலையிலே நித்தியவாசம் செய்து கொண்டிருப்பான். அவனுக்காக குந்தி தேவியானவள் சமைத்து தன்னுடைய மகனான பீமசேனனுக்கு கொடுத்து அனுப்புகிறாள் வண்டியிலே அந்த சாதத்தை. பீமசேனன் சாப்பாடு, அதாவது உணவு அருந்துவதிலே முதலிடம் கொடுப்பவன். அவனுக்கு நாம் ஏன் கொண்டு போய் கொடுக்க வேண்டும் என்று வழியிலேயே அந்த சாதத்தை எல்லாம் சாப்பிட்டுவிட்டு அந்த ஆகாரத்தை உண்டுவிட்டு வெறும் கைகளில் அந்த பகாசுரனிடம் செல்லுகிறான். அப்பொழுது அந்த பகாசுரன், ஏன் எனக்கு இன்று ஆகாரம் கொண்டு வரவில்லை என்று கேட்டால், நானும் உன்னைப் போல்தான், பசியார எனக்கும் பசியாக இருந்தது, ஆகையால் நானே உண்டு விட்டேன் என்று கூறுகிறான். இருவருக்கும் வாக்குவாதம் தொடர்ந்து மிகவும் பெரிய போராக மாறுகிறது. அந்த வேளையிலே அந்த பகாசுரனை ஒரு அந்த மலையின் மேல் இருந்து கொண்டிருக்கும் அவனை உள்ளே தள்ளி பாறையை மூடிவிட்டு வந்து விடுகிறான். எப்பொழுது கலியுகம் முடிகிறதோ அப்பொழுது நீ வெளியில் வந்து அன்ன ஆகாரத்தை உண்ணலாம், ஆனால் உன்னை நான் கொல்ல மாட்டேன் என்று கூறிவிட்டு பீமசேனன் வந்து விடுகிறான். இது எதற்கு அன்று நினைவுபடுத்துகிறது என்றால், பேராசை பெருநஷ்டம் என்று கூறுவார்களும் அதே போல் அந்த பகாசுரனை அவ்விதமாக அந்த மலையிலே தள்ளிவிட்டு வந்து விடுகிறான். இது 4 யுகங்களில் அங்கே எம்பெருமான் தேவேந்திரன் பிரம்மஹத்யா மகாபாதகத்தை செய்துவிட்டதால் பிரம்மா அவனுக்கு ஒரே நேரத்திலே 5 இடங்களில்
மகாவிஷ்ணுவை பிரதிஷ்டை செய்தால் உன்னுடைய பிரம்மஹத்தியை தோஷம் சென்றுவிடும், போய்விடும் என்று கூறுகிறார். அதற்காக தேவேந்திரன் அந்த தலத்திற்கு வந்து கிருத்தயுகத்திலே அங்கே மகாவிஷ்ணுவை பிரதிஷ்டை செய்கிறார். தேவேந்திரன் பிரதிஷ்டை செய்ததால் அந்த தலத்திலே எழுந்தருளிருக்கும் பெருமாள் அமரநாராயண சுவாமி என்று மிகவும் பிரசித்தி பெற்ற அந்த க்ஷேத்திரம். அதேபோல் சுற்றுப்புறங்களிலே 4 இடங்களிலேயும் மகாவிஷ்ணுனுடைய அந்த விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்து தான் செய்த பிரம்மஹத்திய மகாபாதக தோஷத்தை போக்கிக் கொள்ளுகிறான். அந்த தலத்திலேயே தான் இருக்கிறான் இந்த பகாசுரன். இவ்விதமாக அந்த பகாசுரன் வதை என்று ஸ்ரீகிருஷ்ணன் கூட செய்கிறான். அந்த கிருஷ்ண பரமாத்மாவே இதோ இப்பொழுது பகாசுரனுடைய அந்த குரலை பிடித்துக்கொண்டு ருக்மிணிய சத்யபாமையுடன் திருவீதி உலா வந்து கொண்டிருக்கிறார். கிருஷ்ண அலங்காரத்திலே, முத்துப்பந்தல் வாகனத்திலே. எம்பெருமானை பல தலங்களிலே நாம் செவிக்கிறோம். அதாவது 108 திவ்ய தேசங்கள். அந்த 108 திவ்ய தேசங்களிலும் கூட ஒவ்வொரு தலத்திற்கும் ஒவ்வொரு நாமத்தை கொண்டு அந்த எம்பெருமான் நித்தியவாசம் செய்து பக்தர்களை அருளிச் செய்கிறான். அப்படிப்பட்டவன் திருமலையிலே வேங்கடவனாகவும் மலையப்ப சுவாமி ஸ்ரீனிவாசனாகவும் இங்கே இந்த ஸ்ரீனிவாச மங்காபுரத்திலே கல்யாண வெங்கடேஸ்வரராகவும் ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாய் நித்தியவாசம் செய்து சுற்றுப்புற கிராமங்கள் மற்றும் பகுதிகள் அல்லாமல் மற்ற மாநிலங்களிலிருந்து கூட வந்து இந்த எம்பெருமானை செவித்து கொண்டு செல்லுகிறார்கள். திருமலைக்கு சென்று தரிசனமாகாதவர்கள் இங்கே வந்து மனதார கண்குளிர அந்த எம்பெருமானை செவித்து அவனுடைய திருவடிகளை சரணாகதி செய்து அவனுடைய அனுகிரகத்தை பெற்றுள்ளார்கள். அப்படித்தான் நாமும் இப்பொழுது சேவித்து கொண்டிருக்கிறோம். அந்த ஸ்ரீனிவாச மங்காபுரத்திலே எழுந்தருள் இருக்கும் கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி வருடாந்திர பிரம்மோத்சவத்திலே 3வது நாளாக இன்று முத்துப்பந்தல் வாகனத்திலே பகாசுர வதையிலே ருக்மிணி சத்யபாமாய் என்ற பிராட்டிமார்களுடன் கிருஷ்ணாவதாரத்திலே எழுந்தருளியிருக்கிறான் கல்யாண வெங்கடேஸ்வரன். பகவானே, கிருஷ்ண பகவானே, கோவிந்தா கோவிந்தா, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்று வசுதேவ சுதம் தேவம் கம்சச்சாணூர மர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும் என்று அந்த வசுதேவருக்கும் தேவகிக்கும் பிறந்தவன் அஷ்டம கர்ப்பத்திலே இதோ சேவை சாதித்து கொண்டிருக்கிறான். இங்கே கிருஷ்ண பரமாத்மாவாக எழுந்தருளி அந்த பல்லக்கில், அதாவது முத்து பல்லக்கிலே முத்துப்பந்தல் வாகனத்திலே திருவீதி உலா வந்து கொண்டிருக்கிறான். இப்படி அவனுடைய ஜனன பிறவி, அதாவது அவனது பிறவியை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது எவ்வளவோ. கிருஷ்ணாவதாரம். ஓ ஜெகதோத்தாரகா, குணம் நிறைந்த தத்துவம் உடையவனே, எப்பொழுதும் வேதங்களை கானம் செய்து உன்னுடைய தத்துவத்தை இப்படி கூற முடியாது. ஓ ஜோதிஸ்வரூபா ஜெகதீஸ்வரா, உன்னை பூஜிப்பவன் நல்ல அறிவை கொண்டவன். லக்ஷ்மிபதியான உன்னை செவிப்பதால் பயப்பட வேண்டியது இல்லை. நாங்கள் நல்ல நோன்பு நோற்றதினால்தான் நாங்கள் நினைத்த இந்த உருவத்தை பார்த்தோம். பிரளய காலத்திலே அனைத்தையும் உன் உதரத்திலேயே வைத்துக்கொண்ட நீ எங்கள் வயிற்றிலே வந்து பிறந்தது மாயையாகாமல் வேறு என்ன? மகா பிரபுவே, ஓ புண்டரீகாக்ஷா, உன்னுடைய உருவத்தை அல்லது விஸ்வரூபத்தை குறைத்துக்கொள். உனக்கு இதுவே எங்கள் சாஷ்டாங்க நமஸ்காரங்கள் என்று பக்தர்கள் செவிக்கிறார்களாம். இங்கே இந்த வருடாந்திர பிரம்மோத்சவத்திலே அனைவரும் எம்பெருமானுடைய திருக்கல்யாணத்திற்கு அனைவரும் சேவை செய்ய வேண்டும் என்பது மரபு. அதேபோல் அந்த எம்பெருமானுக்கு நடைபெற்று கொண்டிருக்கும் பிரம்மோத்சவத்திலே கூட அனைத்து பக்தர்களும் அர்ச்சகர்களும் அங்கே பணிபுரிபவர்களும் அனைவரும் கூட
பகவானுடைய கைங்கரியத்திலே ஈடுபட்டு தங்களுடைய பாவங்களை போக்கிக் கொண்டு கஷ்டங்களை அந்த பகவானுடைய திருவடிகளிலே வைத்து எங்களை காப்பாற்று பகவானே என்று வேண்டிக் கொள்ளுகிறார்கள். அதேபோல் விலங்கினங்கள் கூட 4 படைகள் ரத கஜ துரக பதாதி என்று அந்த அஸ்வங்கள், யானைகள், எருதுகள் மற்றும் கஜங்கள் இப்படியாக 4 படைகளாக சேவை சாதிக்கின்றன. கோவிந்த கோபால கோபிகா வல்லப கோவர்தனோத்தாரகா கோவிந்த கோபால கோபிகா வல்லப கோவர்தனோத்தாரகா கோவிந்த கோபால கோபிகா வல்லப கோவர்தனோத்தாரகா கோவர்தனோத்தாரகா நாராயண அச்சுதா நாராயಣ ಅಚ್ಯುತ ನರಮೃಗರೂಪ ನಾರಾಯಣ ಅಚ್ಯುತ ನರಮೃಗರೂಪ ಶ್ರೀಪತಿ ಶೌರಿ ಹರಿ ಶ್ರೀಪತಿ ಶೌರಿ ಹರಿ ವಾರಿಜೋದ್ಭವ ವಂದಿತ ಚರಿತ್ರ ವಂದಿತ ಚರಿತ್ರ ಪುರಮರ್ದನ ಮಿತ್ರ ಪರಮ ಪವೇತ್ರ ಪುರಮರ್ದನ ಮಿತ್ರ ಪರಮ ಪವೇತ್ರ ಗೋವಿಂದ ಗೋಪಾಲ ಗೋಪಿಕಾ ವಲ್ಲಭ ಗೋವರ್ಧನೋದ್ಧಾರಕ ಗೋವರ್ಧನೋದ್ಧಾರಕ ಇನ ಶಶಿಲೋಚನ ಇನ ಶಶಿಲೋಚನ ಇಂದೋ ನಿವಾನ ಇಂದೋ ನಿವಾನ ಎನ್ನುತ್ತ ಕುಂಡಲನಾದನ ಕುಂಡಲನಾದನ ಕನಕಮಯ ವಾಸನ ಘನ ಪಾವನ ಜನ ಕನಕಮಯ ವಾಸನ ಘನ ಪಾವನ ಜನ ಎನ್ನುತ್ತ ಕುಂಡಲನಾದ ವೇಣುನಾದ ಗಯವರನ ಎನ್ನುತ್ತ ಕುಂಡಲನಾದ ವೇಣುನಾದ ಗಯವರನ ಗೋವಿಂದ ಗೋಪಾಲ ಗೋಪಿಕಾ ವಲ್ಲಭ ಗೋವರ್ಧನೋದ್ಧಾರಕ ಗೋವಿಂದ ಗೋಪಾಲ ಗೋಪಿಕಾ ವಲ್ಲಭ ಗೋವರ್ಧನೋದ್ಧಾರಕ 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 ಗೋವರ್ಧನೋದ್ಧಾರಕ. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. கோவிந்தா கோவிந்தா. அந்த பகவானுடைய வருடாந்த பிரம்மோற்சவத்திலே முத்துப்பந்தல் வாகனத்திலே சேவித்து கொண்டிருக்கிறோம். மகாவிஷ்ணு தேவகியுடன் ஸ்வயம்பூ என்ற மன்வந்தரத்திலே நீ பிரஸ்னி என்ற மகா பதிவிரத்தை, வசுதேவன் சுதமன் என்ற அரசன், பிரம்மாவின் உதவியினால் என்னை குறித்து 12 ஆண்டுகள் தவம் செய்தீர்கள்.
என்னைப் போல ஒரு மகன் வேண்டும் என்று கோரினீர்கள். நான் பிரஸ்னகர்பன் என்ற நாமத்துடன் பிறந்தேன். அதன் பிறகு மறு பிறவியில் அதிதி கஸ்யபர் ஆக நீங்கள் பிறந்தீர்கள். அப்பொழுது குள்ளன் என்ற வாமன அவதாரம் எடுத்தேன். அப்பொழுது தேவேந்திரனுக்கு சகோதரனாக இருந்தேன். மூன்றாவது பிறவியில் இப்பொழுது உங்களுக்கு திரும்பவும் மகனாக பிறந்துள்ளேன். இத்துடன் சரி, இனி உங்களுக்கு பிறப்பே கிடையாது என்று மாயலோலன் கூறி மறைந்து விட்டானாம். அந்த குழந்தையை கோகுலத்திற்கு எடுத்துச் செல்ல கூறினார். அங்கு ஆயர்பாடியில் யசோதா கர்ப்பத்திலே மாய பெண் குழந்தை ஜனித்தது. அங்கு அப்பொழுது அனைவரும் மயக்கமடைந்தனராம். வசுதேவன் குழந்தையை எடுத்து மார்பிலே அணைத்து கொண்டு சென்ற பொழுது இரும்பு கொலுசுகள் தானாக அவிழ்ந்தனவாம். அனைத்து கதவுகளும் திறந்து கொண்டன. ஆதிசேஷன் வந்து மூடிக்கொண்டே வந்தானாம். மேலும் அந்த குழந்தைக்கு கொடை போல தன்னுடைய படகைகளை விரித்து காப்பாற்றி நடந்தான். அங்கு ஆயர்பாடியில் யசோதையின் பக்கத்திலே இருந்த யோக மாயையை எடுத்து கூடையில் வைத்துக்கொண்டு இங்கே சிறைசாலைக்கு வந்துவிட்டார் வசுதேவன். மதுராவில் குழந்தை அழவே ஓடிவந்த கம்சனை நிறுத்தி, இவள் பெண் குழந்தை, ஆண்மகன் அல்ல என்று தேவகி கூற கம்சன் நம்பாமல் அந்த குழந்தையை மேலே தூக்கி போட அது அஷ்ட கரங்களுடன் மாறி சர்வாபரண அலங்கார பூஷியாய் நின்று அவள் கையிலே செங்கு, சக்கரம், பத்மம், பாணம், தனுசு, கட்கம், சூலம் ஆகியவற்றை ஏந்தியிருந்தாளாம். அவள் தான் யோகமாயை. அவளை ஆகாயத்திலே விமானத்திலே யக்ஷ கிண்ணர கிம்புருஷர்கள், கந்தர்வர்கள், கருட சித்த சாரணர்கள் பூக்களால் சேவித்தனராம். தேவகி வசுதேவர் குழந்தைகளை சம்ஹரித்தாய், உன்னை சம்ஹரிப்பவன் ஒருவன் பிறந்து வளர்ந்து கொண்டுள்ளான் என்று கூறி மாயமாகிவிட்டாளாம் அந்த யோகமாயை. அப்படி அவனுடைய பிறப்பானது நமக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏனென்றால் 7 குழந்தைகளையும் கொன்றவன் 8வது கர்ப்பத்தில் தானே தன்னை அந்த சம்ஹாரம் செய்வான் என்றதை கூட அந்த மூடன் நம்பவில்லை. ஏனென்றால் அனைத்து குழந்தைகளும் தன்னை சம்ஹாரம் செய்துவிட்டால் தன்னுடைய நாடு, ராஜ்யம் எல்லாம், பதவி எல்லாம் போய்விடுமே என்ற பயம். அதனால்தான் அனைத்து குழந்தைகளையும் பிறந்த உடனேயே சென்று கொன்று வந்தான். இறுதியிலே எப்பொழுது அந்த கண்ணபிரான் பிறந்து மாயையிலே அந்த கோகுலத்திற்கு கொண்டு போய் வைத்தார்களோ ஆயர்பாடியிலே, அப்பொழுதே அவனுக்கு விநாச காலம் பிறந்து விட்டது என்று அந்த பழைய பெரியவர்கள் அனைவரும் கூட கூறினார்களாம். ஆக அப்படிப்பட்டவன் இதோ நமக்கு இங்கே பெரியவனாக வளர்ந்து ருக்மிணி சத்யபாமை என்ற 8 பேர், அதாவது அஷ்ட சகிகளையும் திருமணம் செய்து கொண்டு இதோ இங்கே பகாசுர வதையிலே தன்னை மாயவனாக மாற்றிக்கொண்டு முத்துப்பந்தல் வாகனத்திலே திருவீதி உலா வந்து கொண்டிருக்கும் அந்த கிருஷ்ண பரமாத்மாவை செவிக்கலாம். அந்த கிருஷ்ண பரமாத்மாவின் அவதாரத்தை இங்கே அந்த ஸ்ரீனிவாச மங்காபுரத்திலே கல்யாண வெங்கடேஸ்வரருக்கே செய்யப்பட்டுள்ளது. இந்த வருடாந்தர் பிரம்மோத்சவத்திலே இதோ அரசவையிலே புரியும் பணியாளர்கள் போல இங்கே அந்த ஜீவன்களை, அதாவது ஜந்துக்களை, விலங்கினங்களை கூட அவ்வளவு அழகாக அலங்காரம் செய்து, ஏனென்றால் ராஜசபையிலே இப்படித்தான் நடக்கும். அப்படி அலங்காரம் செய்து பகவானுடைய கைங்கரியங்களிலே ஈடுபட்டு அவைகள் கூட முக்தி பெற்று கொண்டிருக்கின்றன. ஆக பகவானை நாம் செவிக்கலாம். அந்த கிருஷ்ண பரமாத்மா ருக்மிணி சத்யபாமையாக இங்கே பகாசுர வதையிலே தன்னையே அந்த பகவான் ஏற்றுக்கொண்டு திருவீதி உலா வந்து கொண்டிருக்கிறான். பகவானே, கிருஷ்ண பரமாத்மாவே, கோவிந்தா கோவிந்தா என்று சேவிப்போம் அந்த பரந்தாமனை. யசோதை நந்தனுக்கு
புத்திரோதயம். எப்படி என்றால், ரேப்பள்ளி என்கின்ற ஆயர்பாடியில் நந்தனுக்கு மகன் பிறந்தான் என்ற மகிழ்ச்சியில் அந்த குழந்தைக்கு செய்ய வேண்டிய சுபகாரியங்களை செய்தானாம். பித்ரு தேவர்களை பூஜித்து பசுக்கள் பூமியை தானமாக கொடுத்து பொன் மற்றும் வஸ்திரங்களை தானம் செய்து அவற்றை அனைவருக்கும் வழங்கினானாம். எப்பொழுதோ நோன்பின் பலனாக இந்த யசோதை சின்ன குழந்தையை பெற்றாள் என்று தெரிந்து கொண்டு அனைவரும் குழந்தையை பார்க்க வந்தனராம். பிறந்தவன் லக்ஷ்மிபதி அல்லவா? அனைவரும் நன்கு சிங்காரித்து கொண்டு சென்றனராம். பிறந்தவன் தெய்வசிகாமணி ஸ்ரீ மகாவிஷ்ணு அனைத்து வகையான சிங்காரங்களை செய்து குழந்தையை தொட்டிலில் இட்டு ஊஞ்சலில் பாட்டினை கானம் செய்தனராம். ஜோ அச்சுதானந்த ஜோஜோ முகுந்தா லாலி பரமானந்த ராம கோவிந்தா ஜோஜோ என்று பாடினராம் அங்கே இருக்கும் பெண்கள். அந்த ஊஞ்சலை இப்படி வர்ணிக்கிறார்கள் பாருங்கள். பிரம்மாண்டத்தையே தொட்டிலாகவும் ஆதிசேஷனை படுக்கையாக மாற்றி 4 வேதங்களை கொலுசுகளாக மாற்றி 3 உலகங்களையும் ஆளும் விஷ்ணுமூர்த்தி அந்த பேழையின் உள் குழந்தையாக உள்ளான் ஜோஜோ என்று பாடினார்களாம். இவ்விதமாக வளர்ந்து கொண்டுள்ளான் ஸ்ரீகிருஷ்ணன். நந்தன் கூறிய விதமாக உற்சவங்கள் உபதிரவங்கள் தப்பாது என்பது போல் ஆயர்பாடிக்கு வந்தாள் பூத்தனை. அந்த சுற்றுப்புறத்திலே உள்ள குழந்தைகளை எல்லாம் கொன்று விட்டாள். இறுதியில் தன்னை அழகாக சிங்காரித்து கொண்டு நந்தனுடைய வீட்டிற்கு வந்தாளாம். நேராக தொட்டிலருகில் சென்றாள். அந்த மாயலோலன் பூத்தனையை அடையாளம் கண்டு கொண்டான். அவள் பால் கொடுக்க வந்த பொழுது நன்றாக கடித்து உடம்பில் உள்ள சதையெல்லாம் பிழிந்துவிட அவள் அப்படியே விழுந்து மடிந்தாளாம். அதேபோல் சகடாசுரன் என்ற ராட்சசன் வண்டி சக்கரமாக உருவெடுத்து வந்து கிருஷ்ணரிடம் கைகளின் மடிந்தான். இவ்வாறாக ஒவ்வொருவரும் மடிந்து கொண்டே வந்தனராம். திருணாவர்த்தன் என்பவன் சூறாவளி காற்றின் உருவத்திலே வந்தான். வந்து விளையாடிக் கொண்டிருந்த ஸ்ரீகிருஷ்ணனை அபகரித்து சென்று விட்டானாம். இப்படியாக அவனுடைய லீலைகள் சொல்லி மாளாது என்று கூறுவார்கள். ஒருத்தியின் மகனாக பிறந்து ஓரிரவிலே அதாவது அந்த யசோதையின் வீட்டிற்கு சென்றவன். அப்படி தீராத விளையாட்டு பிள்ளையாக இருந்த அந்த கிருஷ்ண பரமாத்மா பகாசுர வதத்திலே முத்துப்பந்தல் வாகனத்திலே நமக்கு எழுந்தருளி செய்து கொண்டிருக்கிறார். செவிக்கலாம் அந்த பரந்தாமனை. பொதுவாக பிரம்மோற்சவ நாட்களிலே இந்த கிருஷ்ண அலங்காரம் செய்வது வழக்கம். இந்த கிருஷ்ணன் சௌலபியம் என்ற குணத்துடன் பிரகாசித்தவன். அதாவது எல்லோருக்கும் சுலபனாய் விளங்கியவன். தன்னுடைய பெயருக்கு ஏற்றாற் போலவே எல்லோருடைய மனதையும் கவர்ந்தவன். தன்னை முழுவதுமாக மகா விசுவாசத்துடன் நம்புபவர்களுக்கு எல்லா விதமான உதவியையும் ஸ்ரீகிருஷ்ணன் செய்தான். தன்னை முழுதும் நம்பிய பாண்டவர்களுக்காக தூது சென்று பாண்டவ தூதன் என்ற பெயரும் கொண்டான். இதோ அந்த ஸ்ரீனிவாச மங்காபுரத்திலே எழுந்தருளியிருக்கும் கல்யாண வெங்கடேஸ்வரருடைய வருடாந்திர பிரம்மோற்சவத்திலே அந்த ஊரையே மகிழ்விக்கும் அளவிற்கு வண்ண வண்ண மின் விளக்குகளாலும் புஷ்பங்களாலும் பெருமாளையும் தாயாரையும் அலங்காரம் செய்து அந்த மின்னொளியிலே ஒளிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது மிளிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் பிரகாசமாக. அப்படி திருமலை அப்பனையும் அங்கே பத்மாவதி தாயாரையும் செவித்து கொண்டிருக்கிறோம். இதோ முத்துப்பந்தல் வாகனத்திலே பகவான் பகாசுர வதையில் அலங்காரத்திலே திருவீதி உலா வந்து கொண்டிருக்கிறார். அந்த எம்பெருமானை செவிக்கலாம். பூலோக வைகுண்டம் பூலோக சொர்க்கம் என்று கூறுவார்கள். இதோ இந்த 9 நாட்களும் கூட அந்த பகவான் காலை மாலை 2 வேளைகளிலும் வாகன சேவைகளிலே
விதம் விதமாக தன்னை அலங்காரம் செய்து கொண்டு பக்தர்களிடையே ஓடோடி வந்து அவர்களை ரட்சிக்கும் பரந்தாமனாக அந்த ஸ்ரீனிவாச மங்காபுரம் விளங்குகிறது. இதோ அனைத்து விலங்கினங்களும் கூட பகவானுடைய சேவையிலே முன்னே நடந்து வர, ஒரு அரசன் எப்படி பக்தர்களை, அதாவது மக்களை பார்ப்பதற்கு வருகிறானோ அவனுக்கு முன்பே அனைவரும் வந்து சோதித்து விட்டு அந்த அரசன் வருவதற்கான ஆயத்தங்கள் செய்வார்கள். அதுபோல் இங்கே பக்தர்களுடன் கூடிய அந்த யானைகள், எருதுகள், குதிரைகள் ஆகியவை கூட பகவானுடைய சேவையிலே ஈடுபட்டு நாமும் அந்த பகவானுக்கு கைங்கரியம் செய்தால் புண்ணியத்தை பெறலாம் என்று இவ்விதமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் கைங்கரியத்தை. நாம் அந்த பகவானுடைய நாமங்களை கூறி இதோ நேரடி ஒளிபரப்பில் முத்துப்பந்தல் வாகனத்திலே பெருமாளையும் தாயார்களையும் சேவித்து கொண்டிருக்கிறோம். ஓம் நமோ வெங்கடேசாய, கல்யாண வெங்கடேஸ்வரனே கோவிந்தா கோவிந்தா, ருக்மிணி சத்யபாமா சமேத கிருஷ்ண பகவானே கோவிந்தா கோவிந்தா என்று சேவிக்கலாம். கஜேந்திர மோட்சம் நினைவிற்கு வருகிறது அந்த யானையை பார்க்கும் பொழுது. அப்பொழுது அந்த பகவான் கருட வாகனத்திலே வந்து இந்த யானைக்கு மோட்சத்தை கொடுக்கிறார், கஜேந்திர மோட்சத்தை. இதோ வேத பண்டிதர்கள் 4000 திவ்ய பிரபந்த அந்த பாடல்களை பாடிக்கொண்டு பகவானுடைய சேவையிலே திளைத்து கொண்டிருக்கிறார்கள். நடனம் ஆடுபவர்கள் மெய்மறந்து தங்களுடைய உடல் நோவினை கூட பொருட்படுத்தாமல் பகவானுடைய சேவையிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்படி பெருமாளை சேவிக்கலாம். ஸ்ரீனிவாச மங்காபுரத்திலிருந்து 3வது நாளாக முத்துப்பந்தல் வாகனத்திலே எம்பெருமானை சேவித்து கொண்டிருக்கிறோம். கோவிந்தா கோவிந்தா என்று சேவிப்போம் அந்த வாசுதேவனை. இவனுக்கு 1000 நாமங்கள். எந்த பெயரிட்டு அழைத்தாலும் உடனடியாக வந்து நம்மை ஓடோடி வந்து காப்பவன். அப்படிப்பட்டவன் இந்த வாசுதேவன். கிருஷ்ணாவதாரத்திலே பகாசுர வதையிலே தன்னை அலங்காரம் செய்து கொண்டு முத்துப்பந்தல் வாகனத்திலே திருவீதி உலா வந்து கொண்டிருக்கிறான். முத்துப்பந்தலில் காளிய நர்த்தனத்திலே ஒவ்வொரு முறை தரிசனம் தருவான். இன்று பகாசுர வதையிலே நமக்கு தரிசனம் தந்து கொண்டிருக்கிறான். அந்த பிருந்தாவனத்திலே அதாவது காளிய நர்த்தனத்திலே ஒரு கட்டம், அந்த பிருந்தாவனத்திலே ஒரு மடுவிலே வசித்து கொண்டு விஷத்தை அந்த தண்ணீரில் கக்கிக் கொண்டிருந்தானாம். அங்கே நீர் குடிக்க வந்த பசுக்கள் அனைவரும் கூட மடிந்து விட்டன. அதேபோல் யமுனையின் நதிக்கரையிலே தன்னுடைய காலை ஒய்யாரமாக வைத்துக்கொண்டு வேணுகானத்தை இசைப்பான் இந்த வாசுதேவன், இந்த கிருஷ்ண பரமாத்மா. அப்படி இசைக்கும் பொழுது அந்த ஆவினங்கள், ஆனிரைகள் அனைத்தும் கூட மெய்மறந்து அந்த வேணுகானத்தை கேட்டுக்கொண்டிருக்குமாம். அந்த யமுனா நதி எவ்வளவு புண்ணியம் செய்திருக்க வேண்டும். வசுதேவர் தன்னுடைய குழந்தையை கொண்டு கூடையில் வைத்துக்கொண்டு தலைமேல் வைத்துக்கொண்டு சென்ற பொழுது முதலில் யமுனை நதி வழிவிடவில்லை. ஆனால் அதற்கு பிறகு வருபவன் மகாவிஷ்ணு அவதாரம் எடுத்த ஸ்ரீகிருஷ்ணன் என்று தெரிந்து கொண்டு அந்த யமுனா நதி கூட வழிவிட்டதாம். அப்படி அனைவருக்கும் மாயையை ஏற்படுத்தியவன் ஆயர்பாடியில் போய் சேர்ந்து விட்டான். அப்படிப்பட்டவன் கிருஷ்ணன், அவனுடைய மூத்த சகோதரனான பலராமன் ஆகியவர் இருவரும் கூட அந்த ஆயர்பாடியிலே செய்யாத தீராத விளையாட்டு பிள்ளையாக விளையாடியவர்கள். ஆக அப்படிப்பட்டவன் பக்தர்களை எவ்விதமாக சமயம் அறிந்து காப்பாற்றுகிறான் என்றால் அது மிகவும் விசேஷமான ஒரு தன்மை. அப்படிப்பட்டவன் இதோ இங்கே
பகாசுர வதத்திலே, ருக்மிணி சத்யபாமா அலங்காரத்திலே, நாம் முத்துப்பந்தல் வாகனத்திலே சேவித்து கொண்டிருக்கிறோம். ஓம் நமோ வெங்கடேசாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்று சேவிக்கலாம். அந்த அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகன் கிருஷ்ணாவதாரத்திலே முத்துப்பந்தல் வாகனத்திலே. இப்படி தினந்தோறும் இந்த 9 நாட்களும் சரி, காலை மாலை வேளைகளிலே விதவிதமான அலங்காரங்களிலே, விதவிதமான வாகனங்களிலே எழுந்தருளி பக்தர்களை காப்பாற்றி கொண்டிருக்கிறான் அந்த மகாவிஷ்ணு. கிருஷ்ணாவதார காலத்திலே அலங்காரத்திலே முத்துப்பந்தல், அதாவது க்ஷீரசாகர மதனம் செய்யும் பொழுது முத்துக்கள் கூட ஆவிர்பவித்தனவாம். அதை கடைந்த பொழுது 16 நமோ பகவதே வாசுதேவாய, பகவானுக்கு மங்கள நீராஜனத்தை சமர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார் அர்ச்சக சுவாமி. ஸ்ரீய காந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம் என்று அந்த பகவானுக்கு மங்கள நீராஜனத்தை சமர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த முத்துப்பந்தல் வாகனத்திலே நாம் பகவானை சேவித்து கொண்டிருக்கிறோம். கூரத்தாழ்வான் என்கின்ற ஆச்சாரியார் காளியன் என்ற சர்ப்பத்தின் தலையை திருவடிகளிலே வைத்து ஆடினானே, எனது சிரசிலும் தன்னுடைய திருவடிகளை வைத்து ஆடமாட்டானா என்று தன்னுடைய ஆதங்கத்தை ஒரு ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார். ஆழ்வார்களும் தங்களுடைய பாசுரங்களிலே அழகாக பாடி அந்த பகவானை மங்களாசாசனம் செய்தார்கள். இன்று நாம் இப்பொழுது செவித்தது பகாசுர வதையிலே அலங்காரம். அப்படி அந்த குரத்தாழ்வான் காளிங்க நர்த்தனத்திலே வந்திருக்கும் கிருஷ்ணனை அப்படி பாடினாராம். திருப்பல்லாண்டு பாடிய பெரியாழ்வார் ஐந்தலைய பைன்னாக தலை பாய்ந்தவனே உன்னை பல்லாண்டு கூறுதுமே என்று அருளி செய்கிறார். பெரிய ஆழ்வாரின் மற்றொரு பாசுரம், பஞ்சவர் தூதனாய் பாரதம் கை செய்து நஞ்சுமிழ் நாகம் கிடந்த நற்பொய்கை புக்கு அஞ்ச பணத்தின் மேல் பாய்ந்திட்டு அருள் செய்து அஞ்சன வண்ணனே அச்சோ அச்சோ என்றும் ஆயர் பெருமானே அச்சோ அச்சோ என்று அருளி செய்தார். ஆண்டாள் தன்னுடைய தோழிகளுடன் கூடல் இழைத்தல் என்கின்ற ஒரு விளையாட்டை விளையாடினாளாம். அப்பொழுது காளியன் சிரசின் மீது நர்த்தனமாடிய ஸ்ரீகிருஷ்ணனை நினைத்து பார்த்தாளாம். எத்தனை அழகான பாசுரம்! அங்கே அவள் அப்பொழுது நினைத்து பார்த்தது காளிய மர்த்தன கைங்கரிய நிகழ்ச்சியை. இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருப்பது பகாசுரவதை என்னும் அலங்காரத்திலே. ஆய்ச்சிமார்களும் ஆயரும் மஞ்சிட பூத்த நீள் கடம்பேறி புகப்பாய்ந்து வாய்த்த காளியன் மேல் நடனமாடிய கூத்தனார் வரில் கூடிடு கூடலே என்று அந்த பாசுரத்திலே அவள் கூறுகிறாள். இந்த பாசுரத்திலே அப்பொழுது அங்கே காளிய நர்த்தனம் செய்த அந்த நிகழ்ச்சி அவளுக்கு நினைவிற்கு வந்ததாம். இப்படி அந்த ஆண்டாள் எவ்வளவோ அந்த பகவான் மீது, ஏனென்றால் ஸ்ரீவில்லிபுத்தூரிலே எழுந்தருளியிருக்கும் அந்த ஆண்டாள் ரங்கமன்னாரைத்தான் திருமணம் செய்து கொண்டாள். அதாவது வட்டபத்திர சாயி என்னும் அந்த அலங்காரத்திலே அங்கே அந்த பகவான் எழுந்தருளி இருக்கிறார் ஸ்ரீவில்லிபுத்தூரிலே. குலசேகர ஆழ்வார் பெருமாள் திருமொழி என்கின்ற தன்னுடைய பிரபந்தத்திலே தேவகி பிராட்டியாக மாறி புலம்புகிறார். கூன்றினால் குடை கவித்ததும் கோல குறவை கோத்ததும் குடமாட்டும் கன்றினால் விளவெறிந்ததும் காலால் காளியன் தலை மிதித்தது முதலா வென்றி சேர் பின்னை நல் விளையாட்டம் அனைத்திலும் அங்கென் உள்ளம் உள்குளிர ஒன்றும் கண்டில பெற்றிலன் அடியேன் காணுமாறு இனி உண்டெனில் அருளே என்கிறார். இப்படியாக அந்த கண்ணபிரானை அனைத்து ஆழ்வார்களும் மங்களாசாசனம் செய்து பகவானுடைய பெருமையை இன்னும் அதிகமாக சேர்த்தார்கள். கண்ணா, கோவர்தனகிரியை தாங்கி பிடித்தாய், ராச கிரீடை செய்தாய், குடமாடினாய், வத்சாசுரனை எடுத்து கபித்தாசுரன் மீது வீசி எறிந்தாய்,
காலால் காளியன் தலையை மிதித்தாய். நப்பிண்ணை பிராட்டிக்காக அடக்க முடியாத 7 எருதுகளை அடக்கினாய். இது ஒன்றும் நான் காணவில்லை. நான் காண்பதற்கு ஏதாவது என்று திவ்யலீலை இருந்தால் எனக்கு அருள மாட்டாயா என்று கேட்கிறார் குலசேகர ஆழ்வார். முத்துப்பந்தல் வாகனத்திலே பகாசுரவதத்திலே ருக்மிணி சத்யபாமையாக வேங்கட கிருஷ்ணனை நாம் சேவித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த கல்யாண வெங்கடேஸ்வரன் இங்கே அலங்காரத்தை மாற்றி அந்த பகாசுர வதையிலே ஸ்ரீகிருஷ்ணனாக தோன்றுகிறார். வாகனத்தில் எழுந்தருளும் பொழுது பக்தர்கள் ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் தங்கள் பக்தியை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இங்கே 4 வேத பாராயணம் உண்டு, 4000 திவ்ய பிரபந்தமும் உண்டு, அன்னமாச்சாரியார் புரந்தரதாசர் கீர்த்தனைகளும் உண்டு. எங்கும் எந்த திவ்ய தேசத்திலும் காண முடியாத காட்சி இது. அப்படிப்பட்ட அந்த இதோ எருதுகள் கூட தன்னுடைய கைங்கரியத்தை, ஏனென்றால் ஆனிரைகள் என்றால் கிருஷ்ணனுக்கு மிகவும் விருப்பம். அப்படி அந்த ஆனிரைகள் எருதுகளாக இங்கே பகவானுக்கு தொண்டு செய்வதற்காக அலங்காரத்தை செய்து கொண்டு சேவை சாதித்து வருகின்றன. அந்த கோபாலனே இப்பொழுது கிருஷ்ணாவதாரத்திலே பகாசுரவதையிலே நமக்கு காட்சி தந்து கொண்டிருக்கிறான். சேவிக்கலாம். கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமியினுடைய வருடாந்திர பிரம்மோத்சவத்திலே 3வது நாளாக முத்துப்பந்தல் வாகனத்திலே பகவானே வேங்கடவனே கோவிந்தா 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 என்று சரீர ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், இந்த உலக இன்பங்கள், மோக்ஷம், சாம்ராஜ்யம் எல்லாவற்றையும் அளிப்பவன் சர்வேஸ்வரன். பெருமாளை சேவித்தால் நமக்கு பல விதத்திலும் நன்மைகள் கிடைக்கின்றன. ஆக நாம் எந்த உருவத்தில் சேவிக்கிறோமோ அந்த உருவத்தை எம்பெருமான் ஏற்றுக்கொள்ளுகிறான். நாம் எந்த பெயரை சொல்லி அழைக்கிறோமோ அந்த பெயரை ஏற்றுக்கொள்ளுகிறான். ஒரு விக்கிரகத்தை தயார் செய்து ஸ்ரீனிவாசன் என்று தொழுதால் அவ்வாறே எம்பெருமான் இருக்கிறான். இதை ஆழ்வாரும் தமருகந்து எவ்வுருவம் அவ்வுருவம் தானே தமருகந்தது எப்பேர் மற்ற பேர் என்கிறார். உடையவர் ஸ்ரீரங்கத்திலே இருந்த காலத்திலே ஒரு நாள் பிட்சைக்காக எழுந்தருளினாராம். அப்பொழுது சிறு பையன் மணலிலே விளையாடி கொண்டிருந்த சிறு பையன்கள் மணலில் விளையாடி கொண்டிருந்தார்களாம். அப்பொழுது ஒரு சிறுவன், உடையவர் வருகிறார், மண்ணாலேயே கோவில் கட்டி மண்ணாலேயே எம்பெருமாளை செய்வோம் என்று சொல்லி அப்படியே செய்தார்களாம். உடையவரிடம் காட்டினார்கள். உடையவர் பக்தியுடன் தொழுதார் என்று வரலாறு கூறுகிறது. எம்பெருமானிடம் பக்தி நமக்கு வேண்டும். பக்தியுடன் நாம் பெருமாளை சேவித்தால் நம்மை கைவிட மாட்டார் என்று அந்த புராணங்களும் கூறுகின்றன. ஆகவே ருக்மிணி சத்யபாமா சமேத ஸ்ரீகிருஷ்ண பகவானை பகாசுரவதத்திலே அலங்காரத்திலே முத்துப்பந்தல் வாகனத்திலே நாம் சேவித்து கொண்டிருக்கிறோம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய கோவிந்தா கோவிந்தா. அந்த கொடைகள் கூட நேர்த்தியாக வண்ணங்களால் அலங்கரிக்கப்பட்டு மிகவும் விசேஷமாக பகவானுடைய தொண்டிலே ஈடுபட்டிருக்கிறது. நாம் எத்தனை முறை அந்த பகவானை சேவித்தாலும் அவனுடைய கருணா கடாட்சம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று தான் வேண்டுகிறோம். நமக்கு ஆயுள் ஆரோக்கியத்தையும் அனைத்து விதமான கஷ்டங்களையும் போக்கி நம்மை ரட்சிப்பவன் அந்த ஸ்ரீகிருஷ்ண பகவான். அப்படி அந்த பகவானை சேவித்து கொண்டு இதோ இளம் பெண்கள் மற்றும் மகளிர் அனைவரும் கூட அந்த பகவானுடைய சேவையிலே திளைத்து கொண்டிருக்கிறார்கள். கோலாட்டங்கள் ஆடி தங்களை மறந்து அந்த களைப்பை கூட தெரிவிக்க விடாமல் நாட்டியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதோ கோபிகா வேடத்திலே, ஏனென்றால் கிருஷ்ணருக்கு கோபிகைகள் என்றால் மிகவும் விருப்பம். அப்படி கோபிகா ஸ்திரீகளாக இங்கே அந்த கோலாட்டத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள்.
கலை நிகழ்ச்சிகள் மற்றும் பாராயணங்கள், திவ்ய பிரபந்தங்கள் அனைத்தும் கூட இந்த வாகன சேவையிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. பெருமாளை சேவிக்கலாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, கோவிந்தா கோவிந்தா. அந்த கிருஷ்ணனை நினைத்தால் தீராத விளையாட்டு பிள்ளையனுடைய நினைவுகள் தான் நமக்கு வருகிறது. அவ்விதமாக யசோதை நந்தனுக்கு மிகவும் விசேஷமான அந்த கிருஷ்ண பரமாத்மா பலராமனுடன் சேர்ந்து எத்தனையோ தீரச் செயல்களை செய்து அனைவருடைய மெப்பினையும் பெற்று அனைவருக்கும் அவன் ஒரு குழந்தையாகவே பக்தர்களுக்கு காட்டினான் தன்னுடைய லீலைகளை. அவ்விதமாக அந்த சிறு வயதிலேயே மாயாலோனன் பூத்தனையை அடையாளம் கண்டான். அவள் பால் கொடுக்க வந்த பொழுது நன்றாக கடித்து உடம்பில் உள்ள சதையெல்லாம் பிழிந்து விடாது அப்படியே மடிந்தாளாம். அதேபோல் சகடாசுரனும் மடிந்தான். ஒரு சக்கர வடிவிலே வண்டி சக்கரமாக உருவெடுத்து வந்து கிருஷ்ணரின் கைகளில் மடிந்தான். இவ்வாறாக ஒவ்வொருவரும் மடிந்து கொண்டே வந்தனர். திருணாவர்த்தன் என்றவன் சூறாவளி காற்றைப் போல வந்து ஸ்ரீகிருஷ்ணனை அபகரித்து கொண்டு சென்று விட்டான். அனைவரும் பயந்தார்கள். இறுதியில் கிருஷ்ணன் அவனுடைய கழுத்தை சுற்றி தன் கைகளால் இருக்க பிடித்து மூச்சு திணற கீழே பாறாங்கல்லினால் மோதி அவனை அழித்தான். இவ்வாறாக ஆயர்பாடியில் அனைவரும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். யசோதா நந்தகோபன் முன்பிறவியிலே ஏதோ புண்ணியம் செய்திருக்க வேண்டும் என்று எண்ணினார்கள். அப்படிப்பட்டவன் இதோ இங்கே கிருஷ்ணாவதாரத்திலே ஸ்ரீனிவாச மங்காபுரத்திலே பகாசுர வதை என்ற அலங்காரத்திலே திருவீதி உலா வந்து 3வது நாளாக முத்துப்பந்தலிலே விகாரம் செய்து கொண்டிருக்கிறான். பகவானை சேவிக்கலாம். ஓம் நமோ வெங்கடேசாய, கோவிந்தா 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 என்று அந்த கல்யாண வெங்கடேஸ்வரரை சேவிப்போம். இதோ கோவில் வளாகம், அந்த 4 மாட வீதிகளும் பகவான் திருவீதி உலா வந்து அந்த வாகனங்கள் நிறுத்தும் இடத்திற்கு வந்துவிட்டார்கள். இனி இறுதியாக பகவானுக்கு மங்கள நீராஜனத்தை சமர்ப்பிப்பார்கள். நாமும் அந்த மங்கள நீராஜனத்தை சேவித்து கொண்டு பகவானை சேவிக்கலாம். ஓம் நமோ வெங்கடேசாய, கோவிந்தா கோவிந்தா, திருமலை வாசா வெங்கடவனே கோவிந்தா என்று கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமியை சேவித்து கொண்டு மங்கள நீராஜனத்தை சமர்ப்பிக்கும் அந்த தருணத்தை சேவித்து கொண்டிருக்கிறோம். விசேஷமான முத்து பல்லக்கிலே, முத்து பந்தலிலே பகவான் ருக்மிணி சத்தியபாமையாக தன்னுடைய தேவியர்களுடன் பகாசுர வதையிலே நமக்கு சேவை சாதித்து கொண்டிருக்கிறான். 3வது நாளாக இந்த ஸ்ரீனிவாச மங்காபுரம் என்பது திருப்பதிக்கு 11 கிலோமீட்டர் தொலைவிலே அமைந்துள்ளது. இதை வைகான சாகம விதிமுறைப்படி அனைத்து கைங்கரியங்களும் செய்து கொண்டு அந்த பகவானுடைய கைங்கரியத்தை செய்கிறார்கள். நாமும் தினந்தோறும் SVBC தொலைக்காட்சி மூலம் இந்த வாகன சேவைகளையும் சேவிக்கலாம். ஸ்ரீய காந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தினாம், ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம் என்று சேவிக்கலாம். அந்த வாசுதேவனே பகாசுரவதையிலே ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா அலங்காரத்திலே இதோ முத்துப்பந்தல் வாகனத்திலே சேவித்து கொண்டிருக்கிறோம். அனைவரும் அந்த எம்பெருமானுக்கு மங்கள நீராஜனத்தை சமர்ப்பித்து கொண்டிருக்கிறார்கள். இறுதியிலே கும்பஹாரத்தியும் மங்கள நீராஜனத்தை சமர்ப்பிக்க உள்ளார்கள். சேவிக்கலாம். ஸ்ரீனிவாச மங்காபுரத்திலிருந்து நேரடி ஒளிபரப்பில் முத்துப்பந்தல் வாகனத்திலே சேவிக்கும் பாக்கியத்தை அடைந்திருக்கிறோம். அதுவும் அலங்காரமானது பகாசுரவதை. அந்த பகாசுரவதையிலே ருக்மிணி சத்யபாமா சமேத ஸ்ரீகிருஷ்ண பகவான் நமக்கு எழுந்தருளி இருக்கிறான். கோவிந்தா 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 என்று அந்த பகவானை சேவிக்கலாம். வேத வேதாந்த வேத்ய நமோ
ஏடுகொண்டலவாட வெங்கடரமண கோவிந்தா கோவிந்தா. ஸ்ரீனிவாச மங்காபுரத்திலே எழுந்தருளியிருக்கும் அந்த கல்யாண வெங்கடேஸ்வரருடைய வருடாந்திர பிரம்மோற்சவத்திலே 3வது நாளாக இன்று முத்துப்பந்தல் வாகனத்திலே பெருமாளை சேவித்து கொண்டிருக்கிறோம். இதோ மங்கள நீராஜனத்தை சமர்ப்பித்து கொண்டிருக்கிறார் அர்ச்சக சுவாமி. ஸ்ரீய காந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தினாம் ஸ்ரீவெங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம் என்று அந்த வாசுதேவனை சேவித்து கொண்டு இதோ இந்த அலங்கார அதாவது முத்துப்பந்தல் வாகனத்திலே பெருமாளையும் தாயார்களையும் சேவித்து கொண்டிருக்கிறோம். ஓம் நமோ வெங்கடேசாய கோவிந்தா கோவிந்தா. ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் தெழி குரல் அருவி திருவேங்கடத்து எழில்கொள் சோதி எந்தை தந்தை தந்தைக்கே என்கிறார் நம்மாழ்வார். அதாவது நமக்கு எப்பொழுதெல்லாம் ஒழிவு கிடைக்கிறதோ அந்த வேளையிலே பகவானை சேவித்து கொண்டு அவனுடைய நாமங்களை உச்சரித்து அவனுடைய கைங்கரியங்களை செய்ய வேண்டும் என்கிறார் நம்மாழ்வார். அப்படி அனைத்து பக்தர்களும் கூட இதோ இந்த வருடாந்த பிரம்மோற்சவத்திலே கலந்து கொண்டு பகவானுடைய சேவையிலே ஈடுபட்டு இருக்கிறார்கள். நாமும் சங்கீர்த்தனங்கள் பாடி பஜனைகள் செய்து பகவானுடைய நாமங்களை கூறி அந்த பகவானுடைய கருணா கட்டாட்சத்தை பெறலாம். ஓம் நமோ வெங்கடேசாய ஓம் நமோ பகவதே வாசுதேவாய கோவிந்தா கோவிந்தா என்று சேவிக்கலாம் அந்த கல்யாண வெங்கடேஸ்வரருடைய பிரம்மோற்சவத்திலே. పశుపాలక శ్రీ గోవింద పాప విమోచన గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ विना वेङ्कटेशं ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ